மதுரை சென்ற தமிழக ஆளுநர் அங்க அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திருக்காரு. இல்ல, ஏற்கனவே ஆளுநராக இருந்த RN ரவி அவர்கள் ஒரு போட்டி அரசாங்கத்தை, தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருந்தார் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். அதை எதிர்த்து பல கட்ட போராட்டங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த திமுக உட்பட பல கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். ஆகவே அத்தகைய ஒரு அணுகுமுறை, அப்படி ஒருவேளை ஆளுநருக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கிறது என்று சொன்னால் அது முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு காண வேண்டுமே தவிர, தானாக தன்னிச்சையாக ஆளுநர் செயல்படுவது என்பது அரசியல் சாசனம் அவருக்கு வழங்கி இருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு எதிரானது, அதிகாரத்துக்கு விரோதமானது. ஆளுநருடைய அந்த அணுகுமுறை என்பது ஏற்கத்தக்கதல்ல. கரூர் தேய சம்பவத்துல 41 பேர் திமுக கொன்றதுன்னு சொல்லி ஆதவர்ஜன் அமைச்சர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதை நாங்க ஏற்கலாம். அந்த நேரத்திலேயே அது நெரிசலால் ஏற்பட்ட மரணம். அந்த நெரிசல் ஏற்படுவதற்கு யார் காரணமாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அப்போதே சொல்லியிருக்கிறோம். அதுதான் இப்போதும் எங்களுடைய நிலைப்பாடு. தாவேகா எம்எல்ஏ குதிரை பேரத்துக்கு உள்ளாக்குனாங்க. 35 கோடி ரூபாய் ஒரு பேரம் பேசினாங்கன்றாங்க. நேற்று டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு, தாவேகாவில் குதிரை பேரத்தில் இருக்கக்கூடிய முதல் குற்றவாளியே முதலமைச்சர் விஜய் தான். எங்கள் எம்எல்ஏ அவங்க குதிரை பேரம் பண்ணி கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறார். இல்ல, இந்த மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை எந்த கட்சியை சார்ந்தவர்கள் இது போன்ற விலை பேசுவது, குதிரை பேரம் நடத்துவது முயற்சியில் யார் ஈடுபட்டாலும் அது தவறான ஒரு செயல், ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இது போன்ற போக்குகள் தவறானது என்பதை ஏற்கனவே தாவேகாவினுடைய தலைமையிடமே நாங்கள் ஆரம்பத்தில் 4 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சேர்ந்த போதே எங்களுடைய அதிருப்தியை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். இப்போதும் அதுதான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரியான ஜனநாயகத்துக்கு விரோதமாக இது போன்ற விலை பேசுவது, பேரம் பேசுவது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுவதில் யாராக இருந்தாலும் தவறு. குறிப்பா அதிமுகவில் பாத்தீங்கன்னா பல்வேறு வழக்குகள்ல தொடர்புக்காங்க. வழக்கு நடந்துட்டு இருக்கு. இடி வழக்கு இருக்கும், அதே போல டிவிஎஸ்சி வழக்குல நடக்குது. அவங்களெல்லாம் தாவேகா இன்னைக்கு கட்சியில் இணைச்சிட்டு இருக்காங்க. இது நீங்க தோழமை கட்சின்னு எப்படி பாக்குறீங்க? இல்ல, கடந்த காலத்திலும் இது போன்ற வழக்குகள் இருக்கக்கூடிய பல நபர்களை இந்த மாதிரி கட்சி மாறி மாறி சேர்த்துக் கொள்வது என்பது கடந்த காலத்தில் இருந்திருக்கிறது, இப்போதும் தொடர்வது. பிரச்சனை என்ன என்றால், அவர்கள் மீதான வழக்கு நேர்மையாகவும் நியாயமான முறையில் நடத்தப்படுகிறதா, அவர்கள் மீது எழுப்பப்பட்ட பதிவு செய்யப்பட்டிருக்கிற வழக்குகள் முறையாக நடத்தப்பட வேண்டும். இவர் ஆளுங்கட்சியில் சேர்ந்து விட்டார் என்பதற்காக அவர் மீதான வழக்குகளை முறையாக நடத்தாமல் இருப்பதோ அல்லது அவரை காப்பாற்றுகிற முயற்சியில் ஈடுபட்டால் அது மிக மிக தவறானது. அது போன்ற செயலில் தாவேகா ஈடுபடக்கூடாது.